பெட்டிங்கில் ஈடுபட்ட சென்னை அணியின் முதன்மை நிர்வாகி குருநாத் மெய்யப்பன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிரிக்கெட் வாரியத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் போது நடந்த ஸ்பாட் பிக்சிங் மற்றும் பெட்டிங் முறைகேடுகள் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் செவ்வாயன்று டி.எஸ். தாக்கூர் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பெட்டிங்கில் ஈடுபட்டதாக முகுல் முத்கல் குழு அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முதன்மை நிர்வாகியும் அணி உரிமையாளர் சீனிவாசனின் மருமகனுமான குருநாத் மெய்யப்பன் மீது கிரிக்கெட் வாரியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். குருநாத் மெய்யப்பன் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீதான நடவடிக்கையை கிரிக்கெட் வாரியத்தின் ஒழுங்கு நடவடிக்கை குழுதான் எடுக்க வேண்டும் எனவும், வாரிய தலைவர் பதவியிலிருந்து விலகி இருக்கும் சீனிவாசன் அதில் தலையிடக்கூடாது என்றும் நீதிபதிகள் வலியுறுத்தினர். குருநாத் மெய்யப்பனுக்கு தண்டனை வழங்குவது கிரிக்கெட் வாரிய ஒழுங்கு நடவடிக்கை குழுவா, ஐபிஎல் நிர்வாக குழுவா, முகுல் முத்கல் குழுவா அல்லது 2 நீதிபதிகளை கொண்ட புதிய குழுவா என்பதை கிரிக்கெட் வாரியம் முடிவு செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஸ்பாட் பிக்சிங், பெட்டிங் புகார்கள் குறித்த விசாரணை முடியும் வரையில் கிரிக்கெட் வாரிய தலைவர் பதவியிலிருந்து ஒதுங்கியிருக்கும்படி உத்தரவிட்ட பிறகும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் கூட்டங்களில் பங்கேற்றதற்காக சீனிவாசனுக்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். அது தவறு என்று ஒப்புக்கொண்ட சீனிவாசன் தரப்பு வக்கீல் அதற்காக வருத்தமும் தெரிவித்தார். ஐபிஎல் ஊழல் வழக்கில் புதனன்று நீதிபதிகள் இடைக்கால உத்தரவை பிறப்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி உரிமையாளர் என 2 பதவிகளையும் சீனிவாசன் வகிப்பது தொடர்பாகவும் உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.